ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் பச்சரிசி வச்சு இடியாப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கிலோ கிட்ட பச்சரிசி எடுத்து நல்லா 6லேருந்து 7 வாட்டி வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வீட்டிலையே ஃபேன் போட்டு காய வச்சுருக்கேன். அதை நான் மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் குவான்டிட்டி நிறைய போட்டிருக்கிறதுனால மெஷினில் அரைச்சிருக்கேன். நீங்கள் டின்னருக்கு மட்டும் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் இடியாப்பம் செய்கிறதா நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலையே காய வச்சு அழகாக மிக்சிலேயே அரைச்சி சலித்து வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் மாவு நல்லா வாசனையோடு வறுபடும். இல்லைன்னா அடியில் உள்ள மாவெல்லாம் சீக்கிரம் செவந்துடும். செவந்தால் இடியாப்பம் ஒயிட் கலரில் வராது. ஸோ அதனால் கைவிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. அந்த மாவை எடுத்து பார்த்திங்கன்னா மணல் மாதிரி கீழே விழுகணும். அதுதான் இதோட மாவோட பக்குவம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1/2 அன் ஹவர் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஊற வைங்க. இந்த மாவு நம்ம இடியாப்பம் செய்துக்கலாம், கொழக்கட்டை செய்துக்கலாம், அண்ட் தென் தட்டை கூட இந்த மாவில் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும். மாவு முக்கால்வாசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு. கையில் எடுத்து பார்த்தா அந்த கோலம் மாவு கீழே விழுகும் பாருங்கள், கோலம் போடும்போது அந்த மாதிரி அழகாக கீழே விழும். அதுதான் பக்குவம். இப்போ நம்ம மாவை சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மேலே உள்ள இந்த சலிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ள அந்த வடிகட்டியில் இருக்க மாவெல்லாம் கீழே கொட்டிடாதீங்க. இட்லி மாவை அரைக்கும்போது அந்த அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இட்லி மாவு அரைக்கும்போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இடியாப்பம் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வறுத்த பிறகு ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு மாதிரியே இல்லை, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ உங்களுக்காக கொஞ்சோண்டு இடியாப்பம் செய்து காட்டுறேன். இப்போ 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் அளவே தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இதுதான் அளவு. நிறைய பேர் மாவு போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் தண்ணி தான் அளவு. கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டு மாவில் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளந்து தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா மாவு ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணி ஊற்றி நெழுகலாகவும் ஆகிடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும். இதே கொழக்கட்டைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம்.
இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து இடியாப்பமும் செய்திருக்கேன், கொஞ்சோண்டு கொழுக்கட்டையும் செய்திருக்கேன். 2மே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மாவரைச்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.